ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோராலும் போற்றப்படுகிற எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசியது உண்மை. நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கிறேன். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பி டீம்னு சொல்லியிருக்கார். அவர் கருத்து சொல்லுவதோ பி டீம் யார் என்பதை நாடு அறியும். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. இன்று வரையிலும் அவர் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும். சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக OPS இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரை எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 10 நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும். ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் A1 அவர் இருக்கிறார். பி டீமாக நாங்கள் இல்லை, A1 அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடக்க வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு KS செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வருவாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்தை. மாண்பு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருக்கிறோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார். என்ன அவருடைய கருத்து? அங்கே அந்த நிகழ்ச்சியிலே மாண்புமிகு அம்மாவுடைய படமும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான். அதுக்காக வரவில்லை என்றார். அதே வேளையில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்கள் அம்மா படம் இருக்குது, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்போவே பி டீம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இது பாருங்கள், இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி, அதில் படம். இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது. இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள்.